ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது பேர் பார்வல். அதாவது நார்த் இந்தியன் காய். தமிழில் அது பரவல் காய்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சப்ஜி பண்ண போகிறோம். நல்லா இது மாதிரி நீட்டமாக உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கடாயில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வர்றப்போ நம்ம வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கட் பண்ணி போடலாம். நான் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். வெள்ளைப்பூண்டை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் அப்புறம் நம்ம சாம்பார் பொடி 1 ஸ்பூனு சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. எல்லாம் நல்லா கலந்து வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பரவல் காய் அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ கொஞ்சம் 1 கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சுடுங்க. சாஃப்டாக வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு தக்காளியை சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ தக்காளி போட்டு கடைசியில் இறக்கும்போது கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பரவல் காய் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.